ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கிச்சன் எவ்வளோ மெஸ்ஸியாக இருந்தாலும் அதை எப்படி நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற டிப்ஸை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காம என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நான் வெளியே வச்சு தான் கழுவேன். பிகாஸ் இவ்வளோ திங்ஸ் இங்கே கழுவணும் ரொம்ப மெஸ்ஸி ஆகிடும். ஸோ எங்களுக்கு தண்ணி வெளியே கார்ப்பரேஷன் வாட்டர் வருது அப்படிங்கிறதுனால நான் எப்போயுமே ட்ரம்மில் பிடிச்சி வச்சுருப்பேன். ஸோ அந்த தண்ணி தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த பாத்திரம் மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போய் வெளியே போட்டு நார்மல் வாட்டர் ஊற்றி நம்மளோட கவுண்டர் டாப்பு, டைல்ஸு எல்லாமே க்ளீனாக தொடச்சிருவேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றி துடைக்கிறதுனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய அழுக்கு நம்ம கையிலே தேய்ச்சி எடுத்துக்கலாம். செகண்ட் டைம் நம்ம தேய்க்கும் போது மட்டும்தான் நம்ம சோப்பு போட்டு தேய்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தேய்க்கும் போது நமக்கு சோப்பும் கொஞ்சம் மிச்சமாகும், நம்ம வேலையும் நமக்கு க்ளீனாக ஆகும். நம்ம டெய்லி நம்மளோட கிச்சனை க்ளீனாக வச்சுக்கிட்டாலே நமக்கு பாதி தலைவலி இல்லாமல் இருக்கும். பிகாஸ் நம்ம இன்றைக்கெல்லாம் இருக்கிறதே அந்த கிச்சனில் மட்டும்தான். ஸோ அப்படின்றப்போ நம்ம அந்த கிச்சனை க்ளீனாக வச்சுக்கிட்டோன்னா நமக்கு உள்ளே வரும்போதே ஒரு நல்ல ஒரு வைப் கிடைக்கும். ஸோ அதனால் எப்போயுமே நான் கிச்சனை கொஞ்சம் க்ளீனாகவே வச்சுருப்பேன். அதுவும் இல்லாமல் இந்த டைல்ஸில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் உடனே தொடச்சிருவேன். 3 வேளையும் சமைப்பேன். பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் 2 டைம்ஸ் ஆர் 1 டைமாக டெய்லி தொடச்சிருவேன். துடைக்காமல் நான் தூங்க மாட்டேன். பட் அந்தளவுக்கு க்ளீனாக வச்சுக்கிறதுனால தான் திடீர்னு வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தால் கூட நம்ம பயப்பட தேவை கிடையாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு இந்த பாத்திரத்தை எல்லாம் வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சுருவேன். ஸோ இப்படி காய வைக்கிறதுனால நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தால் ஒரு ஸ்மெல் வரும்ல, ஸோ அதெல்லாம் வராமல் இருக்கும். ரெண்டாவது, இந்த பாத்திரம் காயிற கேப்பில் சீக்கிரம் போய் வீட்டை பெருக்கிட்டு மாப் போட்டுட்டு நம்ம பெருக்கி எடுத்த குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போட்டுட்டு அந்த டஸ்ட்பின் எடுத்துகிட்டு போய் வெளியே இருக்க டஸ்ட்பினில் போட்டுருவேன். ஸோ இந்த வீட்டில் இருக்க டஸ்ட்பின் இருக்குல்ல, ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா அதுவும் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக ஆகிடும். டஸ்ட்பினை காய வச்சுட்டு நான் ஆல்ரெடி கழுவி வச்ச பாத்திரம் இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்துகிட்டு போய் கிச்சனில் ஃபுல்லாக அடுக்கிடுவேன். பாத்திரத்தெல்லாம் அடுக்கி முடிச்சுட்டு அப்படியே மசாலா ரேக்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதையும் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக ஆர்கனைஸ் பண்ணிவிடுவேன். அதுக்கு எனக்கு மோஸ்ட்லி ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். ஏன்னா நான் டெய்லி ரொட்டீனாக பண்ணுறதுனால எனக்கு அது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. ஸோ ஏதாவது தக்காளி எதனா அழுகி போயிருந்துச்சு, வேறு ஏதாவது இருக்கான்னு ஃபால்ட்டு மட்டும் பார்த்துட்டு மற்றபடி க்ளீன் பண்ணிவிடுவேன். நான் 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் செய்யக்கூடிய வேலை இதுதான். உங்களுக்கும் இந்த மாதிரி க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னா மறக்காம என் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இது போல வீடியோவில் பார்க்கலாம். பாய் சிஸ்டர்ஸ்.